சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களோட மேரேஜ் தான். ஸ்டார்ட்டிங்ல எல்லாருமே இத ஃபேக் அப்படிங்கிற மாரி தான் நெனச்சிட்டு இருந்தாங்க. பட் அஃபிஷியலா நியூஸ் வெளிய வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக். அண்ட் இப்ப ட்ரெண்டிங்ல அவங்க தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட மேரேஜ்ல என்னென்ன நடந்துச்சு, அண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயம் தெரிய வந்துட்டு இருக்கு. அத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகியிருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அந்த ஒரு மேரேஜ் சக்சஸ்ஃபுல்லா அமையல. அண்ட் ஆஃப்டர் சம் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் சிங்கிளா தான் இருந்திருக்காங்க. அப்பதான் இந்த வசி சச்சி அவங்களோட கான்டாக்ட் கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. அண்ட் நாளடைவில அவங்களுக்குள்ள அன்பு மலர்ந்தது. அது காதலா மாறியிருக்கு. அண்ட் இப்ப அவங்க பிளான் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது 2 வீட்டாரோட சம்மதத்தோட தான் நடந்திருக்கு. அண்ட் ரொம்பவே சிம்பிளாவும், அதே நேரம் ரொம்பவே சூப்பராவுமே இந்த ஒரு மேரேஜ அவங்க நடத்தியிருந்திருக்காங்க. குறிப்பா இந்த ஒரு மேரேஜ்ல பிரியங்கா அவர்களோட வீட்டு சைடுல தாம்பலத்திலேருந்து, சீர்வரிசையிலேருந்து எல்லாத்துலயுமே அசத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பிரியங்கா வீட்டு சீர்வரிசைலாம் எடுத்தோம் அப்படின்னா, "என்னப்பா இவ்வளவா?" அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க எல்லா விஷயமே பண்ணியிருக்காங்க. போட்டிருக்க நகைகளாக இருக்கட்டும், கொடுத்த அந்த பாத்திர பண்டங்களாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரிட்ஜ், கட்டில், மெத்தை இந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் சாதாரணமா இல்லாம, எல்லாமே மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய பயங்கரமான விஷயங்கள தான் அவங்க குடுத்துருக்காங்க. இந்த ஒரு சீர்வரிசைய பார்த்து பிரியங்காவோட வீட்டுக்காரரான வசி அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காரு. "இதெல்லாம் யாரு கேட்டா? நான் இதெல்லாம் எதிர்பார்த்து பண்ணவே கிடையாது. அண்ட் உங்க வீட்ல சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கு வேணாம்" அப்படின்னு. பட் பிரியங்காவோட அம்மாவும், அப்பாவும் நேரடியா போயிட்டு வசி அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. "உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறது உங்களோட பெருந்தன்மை. பட் பொண்ணு குடுக்குற நாங்க இதெல்லாம் பண்ணணும். இது சம்பிரதாயம். இத தயவு செஞ்சு வேணாம் அப்படின்னு சொல்லாதீங்க" அப்படிங்கிற மாரி அவர ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அன்பு கட்டளையிட்டு தான் அந்த கிஃப்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட சீர்வரிசை எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இவ்வளோ சீர்வரிசை, இவ்வளவு பொருட்கள், அதுவும் எல்லாமே பயங்கரமான பொருட்களாக இருக்கவும், சின்ன திரை மொத்தமுமே இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு வாயடைச்சு போயிருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளிவந்து ரொம்பவே வைரலா போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரியங்காவோட செகண்ட் மேரேஜ் எனக்கு பார்க்க பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. உங்களுக்கு இருந்துச்சா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் குட் பேட் அக்லி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டீஸ் விட்டிருந்தாரு. அதாவது அவரோட 3 பாடல்கள் இந்த படத்துல பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. இதுக்கு ப்ராப்பரான என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கல அப்படின்னு கிட்டத்தட்ட ரூ. 5,00,00,000 நஷ்டஈடு கேட்டு புரொடக்ஷன் டீமுக்கு அனுப்பியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் குறித்து அந்த புரொடக்ஷன் டீமோட ஓனரான ரவிசங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ட் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் நாங்க உரிய இடத்துல வாங்கியிருக்கோம். அந்த பாடல்களோட உரிமம் இப்ப யாருகிட்ட இருக்கோ அவங்க கிட்ட நாங்க வாங்கியிருக்கோம். அண்ட் அவங்க கிட்ட இருக்க என்ஓசி சர்டிஃபிகேட்டையுமே நாங்க எங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்கோம். நாங்க இதுல பயன்படுத்தின எல்லாமே உரிமையான காப்புரிமை பெற்றது தான். இதுல அவர் வந்துட்டு ஏன் அப்படி பண்றாருன்னு தெரியல. மோரோவர் இளையராஜா சார் மேல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு. லீகலா ஒரு நோட்டீஸ் அனுப்புனங்கிறாரு. பட் இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து சேரல. அப்படி லீகலா வந்துச்சுன்னா நாங்களும் லீகலா ஃபேஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இளையராஜா அவர்கள் இந்த மாரி படத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் வரதுக்கு பதிலா அந்த உரிய நிறுவனத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் கேஸ் போட்டு அது என்னன்னு பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இதையும் சேர்த்து ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.